மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் பெரிய ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் இது. பீமா கோல்டில் நான் சேவ் பண்ணிகிட்டு இருந்த இந்த கோல்டு சேவிங்ஸ் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோல்டு சேவிங்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகி தனியாக வந்து காமிக்குது. அந்த சேவ் பண்ணுற ஆப்ஷனே எனக்கு காமிக்கவே இல்லை ரீசன்ட் டேஸில். ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே சடனாக புரியல. அதை பற்றின அவேர்னஸ் வீடியோ தான் இது. நான் வந்து யூடியூப்லேயும் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். இது சம்மந்தமாக யாருமே வீடியோவும் போடல. ஸோ அதோடைய அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் இது இப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு மென்ஷனும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கால் பண்ணி கேட்டு இந்த விஷயங்களை நான் வந்து கரெக்ட் பண்ணி வச்சேன். ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம பீமா கோல்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து கோல்டு, சில்வர், கோல்டு பற்றின எல்லா ஸ்கீம்ஸுமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த கார்டு வந்து ஆக்டிவில் இருக்கும். ஸோ ஆக்டிவில் இருக்கும்போது சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதில் வந்து சேவ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ எனக்கு காணோம் அப்படின்ன உடனே நான் ஒவ்வொரு இதுவாக போய் சர்ச் பண்ணுறேன். அதை எங்கேயுமே இல்லை. அந்த கோல்டு வாங்குறதுக்கான அந்த ஆப்ஷனே எங்கேயுமே இல்லை. அப்புறம் நான் ஒரு வழியாக தேடி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ண அந்த நேமோட பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இருக்குது, இது மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா எனக்கே தெரியாமல் தான் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியவே இல்லை. எப்படின்னா சேவ் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு க்ளோஸ் பட்டன் அப்படிங்கிறத ரீசன்ட் டேஸில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணியிருக்கனால ரீசன்ட் டேஸில் இது வந்து அப்கிரேட் ஆகிருக்கனால நமக்கு இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிடுது. நம்மளால் அதுக்கப்புறம் ஃபர்தராக சேவ் பண்ண முடியாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு இதில் உள்ள டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் நான் கால் பண்ணேன். எதுவுமே எனக்கு வந்து ரீச் ஆகலை. அப்புறமா நான் வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணி அப்புறம் அவங்க கனெக்ட் பண்ணி எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருக்கனால தான் அது இப்படி காட்டுது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னா பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஷாப் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணிக்கவும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம், க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அது வந்து ஆக்டிவில் இருக்காது, க்ளோஸ் ஆயிரும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும்போது நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அன்றைக்கி என்னால் வாங்கவும் முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த சேவ் பட்டனுக்கு பக்கத்தில் க்ளோஸுங்கிற பட்டன் இருக்குது. இது தான் வந்து தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஸோ இதான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.